வச்சு என்ன பண்ண போற? என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவளை விட்டு. ஏய், வெளியில வச்சுதான் உன் பொண்ணை கொல்லலான்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி நீ ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ண, உன் கண்ணு முன்னாடியே வச்சு உன் பொண்ணை கொல்லுவேன். என் பொண்ணை கொல்ல போறியா? உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதடி. அவளை விட்டு. தேவசேனா, தேவசேனா, ஏய், நீ இங்க என்ன பண்ற? மாமா, அந்த சண்டாளி தேவசேனாவை கொல்ல போறா. அவளை காப்பாத்துங்க. கேக்குறேன்ல, சொல்லு. என்ன பண்றீங்க? தேவசேனாவுக்கு நம்ம தோட்டத்துல பூத்த இந்த பூவை எடுத்துட்டு வந்தையா. மாமா, நம்ம தேவசேனாவை பூவா மாத்தி கையில வச்சிருக்கா. அவளை விட்டுறாதீங்க. திரும்ப மாத்த சொல்லுங்க. தேவசேனா எங்க? தெரியலங்கய்யா. தேவசேனாவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். தேவசேனா, மாமா, அவளை நம்பாதீங்க. அவ கையில இருக்கிறது ரோஸ் இல்ல. மாமா, அவளை எப்படியாவது மாத்த சொல்லுங்க மாமா. தேவசேனா, மாமா, தேவசேனா, தேவசேனா எங்க போயிருப்பா? ஐயோ மாமா, தேவசேனா, தேவசேனாவை தான் பூவா மாத்தி எடுத்துட்டு போறா. அவளை புடிங்க. சாமுண்டி, இவ எங்க போனா? தயவு செஞ்சு எங்கதான் தேவசேனாவை போயிருப்பா? தேவசேனா, 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 தேவசேனாவை காப்பாத்துங்க. தேவசேனா, 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 என்னம்மா தேவசேனாவை பாத்தியா? அண்ணா, அரண்மனை ஃபுல்லா தேடி பார்த்துட்டேனா. தேவசேனாவை எங்கேயுமே காணோம். என்னம்மா சொல்ற? ஐயா, நாங்களும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம் ஐயா. எங்கேயும் காணுங்க ஐயா. ஐயோ, எங்க போயிருப்பா? அண்ணே, நான் அவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். எங்க பார்த்தம்மா? ரூம்ல தலை சீவிட்டு இருந்தா. அதுக்குள்ள எப்படி மாயமா போனா? அண்ணா, டென்ஷன் ஆகாதீங்க. நான் வெளியில வர்றப்ப அந்த சாமுண்டி தான் தேவசேனா ரூமுக்குள்ள போனா. அவளை கேட்டா தெரியும்னா. நான் போனப்ப அவ மட்டும் தானே இருந்தா. ஆனா அங்க தேவசேனா இல்லையே. சாமுண்டிக்கு தெரியாம எங்க போயிருக்க முடியும்? தேவசேனாவை காணோன்னு நாம பரபரப்பா தேடிட்டு இருக்கோம். அவளை மட்டும் காணோம். பாத்தீங்களா? அவளை கூப்பிட்டு விசாரிங்க, தெரியும். இன்னைக்கு தேவசேனாவை பலி கொடுத்துட்டா இன்னைக்கே காலச்சக்கரம் கைக்கு வந்துடும். நமக்கு காலச்சக்கரம் கிடைச்சிட்டா என் பரம்பரைக்கே பெருமை சேர்த்தவளாயிடுவேன். முதல்ல இந்த தேவசேனாவை நம்ம குகைநாச்சி இடத்துக்கு கொண்டு போகணும். ஏய், சாமுண்டி, நில்லு. எங்க போற? அது வந்து கடைக்கு போயிட்டு வரலான்னு. நாங்க எல்லாரும் தேவசேனாவை காணோன்னு பதறி போயிட்டு இருக்கோம். எப்பவும் அவ கூடவே இருக்கிற நீ அவளை பத்தி கவலையே படாம வெளியே போயிட்டு இருக்க. ஏய், நீ முழிக்கிற முழிய பார்த்தா நீதான் தேவசேனாவை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க. சொல்லு, தேவசேனா எங்க? ஐயா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கய்யா. அண்ணே, இப்படி எல்லாம் கேட்டா இவ உண்மையை சொல்ல மாட்டா. நீங்க முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணுங்க.
இந்த தலைக்கு பூ வேற கேடு. இவங்க நம்மள சந்தேகப்பட்டாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற காலச்சக்கரத்தை நம்மால எடுக்க முடியாது. தேவசேனா இங்கதானே இருக்கு பாரா, நாம கொஞ்சம் விட்டு பிடிப்போம். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போலீஸ்க்கு போன் பண்ணுங்கண்ணே. இவ்வளவு விசாரிக்கிறதுக்கு எதுக்குமா போலீஸ்? இழுத்துட்டு வா அவளை, இழுத்துட்டு வா. வா ஐயோ, வா அம்மா அம்மா, வா சொல்றல. எனக்கு ஒண்ணும் தெரியாது அம்மா, எனக்கு ஒண்ணும் தெரியாதும்மா. நான் சொல்றதை கேளுங்கம்மா. நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? என்னை விட்டுருங்கம்மா. அம்மா அம்மா. ஏய், தேவசேனாவை எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் எந்த தப்பும் செய்யல. தேவசேனா அரண்மனையை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா. நல்லா தேடி பாருங்க. நான் எப்படி இங்க வந்தேன்? ஏய், எல்லாமே தேடியாச்சு. எங்களுக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ உண்மைய சொல்ல, இப்ப போலீஸ் வரும். இப்போ தேவசேனா எங்க இருக்குன்னு சொல்லல, உன்னை மிதிச்சா கொன்னுடுவேன். தாத்தா 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 என்னம்மா, ஒன்னதான் தேடிட்டு இருந்தோம், எங்க போயிருந்த? தேவசேனா இங்கதான் இருப்பான்னு சொன்னல, என்ன போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே. தெரியாம சொல்லிட்டேமா. குழந்தைய காணுங்கிற பதட்டத்துல உன்ன சந்தேகப்பட்டுட்டோம். உன் மனசு கஷ்டப்பட்டிருந்தா எங்களை மன்னிச்சிரு. என்னம்மா நீ எங்க போயிட்ட? உன்னை காணு, நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம்ல. தெரியல தாத்தா, ரூம்ல தான் தலை சீவிட்டு இருந்தேன். ஆனா எப்படி இங்க வந்தேன்னு தான் தெரியல. ஏய், புரியுது புரியுது. ஸ்கூல்ல சேர்க்க போறேன்னு சொன்ன உடனே நீ இப்படி விளையாட்டு காட்டியிருக்க. ஐயோ தாத்தா, ஸ்கூலுக்கு போக எனக்கு ஒன்னும் ஆசையா இருக்கு. நான் அதுக்காகலாம் எதுவும் பண்ணல. என்ன நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீயே சொன்னதுக்கு அப்புறம் உன்னை தாத்தா தப்பா நினைப்பனா? இனிமே இந்த மாதிரி என்கிட்ட விளையாட்டு காட்டாத. வாமா போலாம். படிமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கேசரி பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏய், என்னடி அது? என்னாச்சு இந்த கழுவிக்கு? சீதாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சதுல இருந்தே பாட்டிமா ரொம்ப அப்செட்டாவே இருக்காங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம வீட்டோட உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? நல்ல நேரம் வந்ததும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போகுதுன்னு சந்தோஷப்படாம நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சரியில்லை. கோலத்துக்கு கீழே வெல்கம் மாப்பிள்ளைன்னு எழுதுருங்க. ஓகே, நீ இருந்து சொல்லிட்டு போ. அப்புறம் நான் பாட்டுக்கு தப்பா எழுதி சீதாக்கா என்ன மக்குன்னு நினைச்சிட்டு போறாங்க. ஸ்பெல்லிங் தானே எழுதணும். நான் சொல்றேன், நீ எழுது. அவ சொல்றது அப்படியே எழுது, கரெக்டா இருக்கும். பாத்து சீவு, நல்லா ஏத்தி சீவு கொஞ்சம், அப்பதான் அழகா இருக்கும். ஐயோ மக்கு, முதல்ல இந்த நெக்லஸ சரி பண்ணு. அக்கா, வாசல்ல அழகா கோலம் போட்டுட்டேன். மாப்பிள்ளை உன்னை பார்த்து அசரத்துக்கு முன்னால நான் போட்டு கோலத்தை பார்த்து அசர போறாரு. கல்யாணம் ஆகி போனதும் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வாசல்ல கோலம் போட்டது நான் தானே மாமா கிட்ட சொல்லிடு. ஏய், அக்கா இன்னும் மாப்பிள்ளையே பார்க்கல, அதுக்குள்ள மாமாங்கற? பொருத்தம் இல்லாத மாப்பிள்ளைய ஐயா கொண்டு வந்து நிறுத்துவாரா? அதெல்லாம் ஜோடி பொருத்தம் கரெக்டா இருக்கும். என்ன இன்னும் அலங்காரம் பண்ணி முடிக்காம இருக்கீங்க? லேட் பண்ணாம சீக்கிரம் முடிங்க. இந்த துர்கா அலங்காரம் பண்ண விட்டா தானே. அந்த முன்னால இருக்கிற முடிய பாகுபலி அனுஷ்கா மாதிரி சீவ சொன்னனே, சீவனிங்களா நீங்க? உன் விளையாட்டெல்லாம் மத்த நாள்ல வச்சுக்கோ. இப்ப பேசாம வாய் மூடிட்டு சும்மா இரு சொல்லிட்டேன். ஏய், சீதா என் தங்கச்சிடி. என் தங்கச்சி பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ள ஒரு மாப்பிள்ளையா தான் இருக்கணும். அது அவ புருஷனா தான் இருக்கணும்.
தங்கச்சியை பிடிக்கலன்னு சொல்லிடக்கூடாது. அதான் பார்த்து பார்த்து மேக்கப் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். என்ன சீதா? அப்ப எப்ப தாண்டி அலங்காரத்தை முடிக்கிறது? பொண்ணை வர சொல்லுங்கன்னு சொல்ற வரைக்கும் டைம் இருக்கு. அக்கா, நீ இவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா, அதுவும் கலெக்டர் அக்கா. கலெக்டர் சொன்னா கேட்கணும். ஹேர் ஸ்டைல மாத்துங்க. உன்னை முதல்ல இந்த இடத்தை விட்டு மாத்தணும். வா. ஏய், என்ன விடு, என்ன விடு. முடிட்டு சும்மா இருக்க மாட்டேங்க. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா நல்லா படிக்கணும். போங்க. வாங்கய்யா, வாங்கய்யா, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்க எல்லார் முகத்திலையும் சந்தோஷத்தை பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் இதே மாதிரி என்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னையா குறை? ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பலகாரங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்கய்யா. பாட்டியம்மா எங்க இருக்கா? அந்த அம்மா எதுலயுமே கலந்துக்காம ஒதுங்கியே இருக்காங்கய்யா. ரங்கநாயகி அப்படித்தான். அதை தொந்தரவு பண்ணாதீங்க. சரிங்கய்யா. சரிங்கய்யா. ஏய், வாங்கடி போலாம். வாங்க. அம்மா சீதா, ஐயா, வாங்கய்யா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த அம்மா பிரசாதம் வாங்கிக்க. அம்மா சீதா, உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு உனக்கு ஒன்னும் பதட்டமா இல்லையே? பதட்டம்லாம் இல்லையா, ஆனா ஒரு சின்ன உறுத்தல் இருக்கு. என்னம்மா? என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்கீங்க, படிக்க வச்சிருக்கீங்க. படிப்பும் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணி கொடுக்காம கொஞ்சம் வருஷம் வேலைக்கு போக வச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தீங்கன்னா நான் வாங்குற சம்பளத்தை எல்லாம் நம்ம காருண்யம் ஆசிரமத்துக்கு கொடுத்து ஒரு சின்ன சந்தோஷத்தை தேடிக்குவேன். அதுக்கு வழி இல்லாம பண்ற மாதிரி இப்படி உடனே மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களே. என்னை வளர்த்த காருண்யம் ஆசிரமத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னால என்னால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சே. சீதா, இந்த காருண்யம் ஒன்னாலேயோ என்னாலேயோ ஒண்ணு நடக்கல, அந்த ஆண்டவனால் நடக்குது. அவன் கை நம்ம கையோட பெரிய கைமா. அவன் வாரி வாரி வழங்குறப்போ நாம பண்றதுக்கு என்ன இருக்கு? இருந்தாலும் எனக்குன்னு ஒரு நன்றி கடன் இருக்குல்ல. அம்மா, கடன்னு பார்த்தா எனக்கு தான் இருக்கு. ஒரு பொண்ணை வளர்த்து ஆளாக்கி வாழ வைக்கிறதோட சந்தோஷத்தை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை வாழையடி வாழையா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா. உங்க எல்லாருக்கும் நான் தான் கடன் பெற்றிருக்கேன். சீதா, நீ இங்க இருந்ததை பத்தி எதுவும் நினைக்காம சந்தோஷமா புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும். இந்த ஐயாவுக்கு அதுதாம்மா வேணும். ஐயா, நான் கல்யாணம் ஆகி போறப்ப நீங்க எனக்கு சீதனமா ஒண்ணு கொடுத்தே ஆகணும். என்ன வேணும்னு கேளுமா. உங்க போட்டோ ஒண்ணு வேணும் ஐயா. இருமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, நான் அவங்களை கூட்டிட்டு வரேன். ஐயாவே வராரு. வணக்கம். வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வர்ற வழியில ரொம்ப டிராபிக்கா இருந்தது, அதான் வர லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்களே. இதுல யார் மாப்பிள்ள? நான் தான் மாப்பிள்ள. கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. ஏமா எந்திரிச்சு நிக்க சொல்ற? மாப்பிள்ளைய ஃபுல் சைஸ் போட்டோ எடுக்கணும். போட்டோ தானே எடுக்கணும், மெதுவா எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல, இப்பவே எடுக்கணும். மாப்பிள்ள கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. சீதா, மாப்பிள்ளைய போட்டோ எடுத்தாச்சு, உனக்கு காட்டுறேன். ரொம்ப சுட்டி பொண்ணா இருக்கா? பொண்ணுக்கு மாப்பிள்ளைய காட்டதான் போட்டோ எடுத்துட்டு போறாளா? ஆமாம்மா, இந்த துர்கா ரொம்ப துடுக்கா இருப்பா. ஓ, இந்த சின்ன குழந்தையவே இப்படி வளர்த்திருக்கீங்க, வயசு பொண்ணு எப்படி வளர்த்திருப்பீங்க? பொண்ண உடனே பார்க்கணும் போல இருக்கு, கொஞ்சம் வர சொல்லுங்க. அவளே வராப்பா இருக்க. ஏமா, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? பிடிச்சதுனால தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சீதா,
ஏமா அமைதியா இருக்க? உன்னை பத்தி ஏதாவது சொல்லுமா. என் பேரு சீதா. நான் எதுவும் தேவையில்லம்மா. சீதாங்கிற பேர்லயே நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீதா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறதால நாங்க உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். பையன் அடுத்த வாரமே லண்டன் கிளம்புறான். அதனால ஒரு 2-3 நாளுக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடலாம். அதனால என்ன, இந்த வீட்டிலேயே வச்சு பிரமாதமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயா, ஒரே ஒரு டவுட். என்னம்மா? மாப்பிள்ளை சீதாவை கல்யாணம் முடிச்சுட்டு லண்டன் போயிட்டா சீதா எப்ப லண்டன் போறது? பாஸ்போர்ட் விசா கிடைச்ச உடனே எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போக முடியுமோ கூட்டிட்டு போயிடுறேன். அப்போ மச்சினிச்சுக்கும் பாஸ்போர்ட் விசா ரெடி பண்ணிருங்க. யார் அந்த மச்சினிச்சு? நான் தான். சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம் மாமா, வந்துருக்கீங்க. உள்ள போங்க. உள்ள போங்க. உள்ள போங்க. வணக்கம். வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம். அம்மா, கல்யாண பொண்ணு வெளியில எங்கேயும் போக கூடாதுமா. வெளியே போகல, பாட்டியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் போறேன். கல்யாணம் முடிஞ்சதும் போய் வாங்கிக்க. இல்ல, நான் முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, ஐயர் கூப்பிடுறதுக்குள்ள சீக்கிரம் வந்துரு. சரி சரி. வா. உங்களை பிரியணும்னு நினைக்கிறப்போ எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இது நம்ம ஐயாவோட ஆசை. அதான் மதிப்பு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. எங்க அம்மாவே பக்கத்துல இருந்திருந்தா கூட என்ன இந்த அளவுக்கு பார்த்துட்டு இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. இந்த உடம்பு என்ன பெத்தவங்களோட இருக்கலாம், ஆனா வளர்த்து ஆளாக்குனது நீங்க தான். ஐயா உள்ளூர்ல மாப்பிள்ள பாப்பாரு, தினம் வந்து உங்களை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா லண்டன் மாப்பிள்ளையா பார்த்துட்டாரு. நான் லண்டன் போனதும் கண்டிப்பா உங்களை கூடவே கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. நான் நல்லா இருக்கணும்னு உங்களை விட வேற யாருமே நினைக்க முடியாது. எனக்கு நடக்க போற கல்யாணம் உங்க ஆசீர்வாதத்தோட நடக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டிமா. நான் ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு போகும்போது மனசார ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற நீங்க இன்னைக்கு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தெரியுது. உங்களை நான் கட்டாயப்படுத்த விரும்பல. இப்போ உங்க பொண்ணா உங்க காலை தொட்டு கும்பிட்டுக்கிறேன். எனக்கு அதுவே போதும். வரேன் பாட்டிமா. இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம். இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம். இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு போனீன்னா உன் வாழ்க்கையே திசை மாறி போயிடும். இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத. வெளியூர்ல எங்கேயாவது போய் நல்லா இருந்துக்கம்மா. இனிமேலே இங்க இருக்காத. என்ன இத்தனை வருஷமா ஊமையா இருந்தவளுக்கு எப்படி பேச்சு வந்ததுன்னு பாக்குறியா? நான் ஊமை இல்ல, அந்த சதாசிவம் என்ன ஊமையாக்கி வச்சிருக்கான். எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த சதாசிவம் சேவை பண்ற நோக்கத்துல இந்த காருண்யம் ஆசிரமத்தை நடத்தல. அவன் சுயநலத்துக்காக நடத்திட்டு இருக்கான். பாட்டிமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க வாய் திறந்து பேசுறது ஆச்சரியமா இருக்குன்னா ஐயாவை பத்தி தப்பா சொல்றது நம்ப முடியாத அதிர்ச்சியா இருக்கு. உனக்கு மட்டும் இல்லம்மா, யாருக்கும் சதாசிவத்தோட சுயரூபம் தெரிஞ்சாலும் நம்ப முடியாம தான் இருக்கும். ஏன்னா
அவன் போடுற வேஷம் அப்படி. இங்க வளர்ந்த பொண்ணுங்களை கரையேத்துறதுக்காக அவன் கல்யாணம் பண்ணி வைக்கல. புதக்குழியில தள்ளுறதுக்காகத்தான் இந்த நாடகத்தையே நடத்துறான். இந்த ஆசிரமத்துல யாரும் கல்யாணம் ஆகி போகல. கல்யாணங்கிற பேர்ல வியாபாரமாகி போறாங்க. மாப்பிள்ளைங்கன்னு வர எவனும் மாப்பிள்ளைங்களே இல்ல, சதாசிவத்தோட ஆளுங்க தான். கல்யாணம் முடிஞ்சதும் மும்பையிலயோ இல்ல ஃபாரின்லயோ கொண்டு போய் பாலியல் தொழில் பண்றவங்க கிட்ட பெருந்தொகைக்கு விக்கிறதுக்கு தான் சதாசிவம் கல்யாணத்தையே பண்ணி கொடுக்கறான். நான் சொல்றதுல உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீ வந்ததுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போனவங்கள ஒருத்தியாவது திரும்பி வந்து நம்மள பாத்திருக்காங்களான்னு நீயே யோசிச்சு சொல்லு. இங்க இருந்து போனவங்க யாருமே திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா திரும்பி வர இடத்துல அவங்க யாருமே இல்ல.